சேட்டலைட் எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுது, இது எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சேட்டலைட் வந்து 5% கவர் ஆகுது. அண்டர்சீ கேபிள் தான் 95% கவர் ஆகுது. இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னாகும், அந்த 7 கேபிளோட கணக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 ட்ரில்லியன் US டாலர் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த கேபிள் வந்து கட் பண்ணி விட்டுருவேன்றாங்க. நீ அதுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. அது யார்கிட்ட தெரியுமில்ல, கூகுள், மெட்டா, இந்த மாதிரி க்ளவுடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பித்து யாரெல்லாம் 5 கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அத்தனை கம்பெனியும் எங்கள் கண்ட்ரோலில் வாங்கன்றாங்க ஈரான். இப்போ வந்து நான் சைனாவுக்கு போனாங்கல்ல, சைனாவுக்கு போய் என்னத்தை சாதிச்சாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தைவான் விவகாரத்தை பேசணும், ஹர்மோஸ் விவகாரத்தை பேசணும், இதை பேசணும், அதை பேசணும், ஒரு 5-6 ஐட்டத்தை கொண்டு போனாங்க. ஒன்றும் நடக்கலை. மிசைல் வந்து 1-2 இல்லை, 15,000 மிசைலாம். ஒவ்வொரு மிசைலும் இவங்க காஸ்ட் வந்து 1 பில்லியன், 2 பில்லியன், மில்லியன், 3 மில்லியன் டாலரில் கணக்குன்னு வச்சிங்கன்னா 15,000 மில்லியன். அப்போ வந்து என்னடா இந்த வித்த காசை பூரா மக்களுக்கு சோறு போடாமல் வெறும் ஆயுதமாக செஞ்சு குவிச்சிங்களா அப்படின்னா, ஆமாம், ஆயுதம் தான் செஞ்சுருக்கோம். அதுபோக அங்கே உள்ளுக்குள்ளே இன்னொரு நகரம் வேறு வச்சுருக்காங்க ஈரானில். என்னென்னா, நீங்கள் வந்து மேலே அணு ஆயுதம் போட்டால் கூட 1 வருஷத்துக்கு வெளியே வராமல் அங்கே வந்து இருக்கலான்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன நீ அடிச்சேன்னு வச்சுக்க, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொரம்சாகர் 5 அது வந்து 13,000 கிலோமீட்டர் வரைக்கும், முன்னாடி 11,000 கிலோமீட்டருக்கு சோதிச்சிட்டாங்க. 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே வந்து ஈரான்லேருந்து அமெரிக்கா முக்கியமான நகரங்கள் வந்து 10,500, 11,000 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. ஒரு 7-8 நகரத்தை அடிக்க போகிறோம். அது எப்படியே கொத்து குண்டுள்ள அடிக்க போகிறோம். அந்தளவுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் யாருன்னா சைனாவும் வடகொரியாவும். யாராவது ஒருத்தர் ஒரு ICBM இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதை வச்சு ஒரே ஒரு மிசைல் வந்து அவன் உள்ளே அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அமெரிக்காவோட இறையாண்மை காலி. ஹர்முஸ் ஜலசந்தியில் வந்து அவன் வந்து கப்பலுக்கு வந்து பணம் வசூல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கடலுக்கு அடியில் வர்ற இன்டர்நெட் ஒயர், ஆமாம், சர்வதேச கேபிள் வந்து அதுக்கும் வந்து நீ வசூல் பண்ண போறதாக ஒரு பேச்சு அடிபடுது. இது எங்க போய் இது பயங்கரமான சிக்கல் இருக்கேன். என்னன்னா, நீ வந்து என்கிட்ட சமாதானமாக போ. எது ஈரான் வந்து எப்படின்னா, ஈரான் வீட்டுக்குள்ளே கூடிய நம்ம ரோடு போகுது வச்சுங்களேன், கப்பல் அவனுடைய இடத்துல தான் போகுது, கேபிள் அண்டர் சீ கேபிள் அவன் இடத்துல தான் போகுது. ஏற்கனவே சொன்னான், எப்போ தெரியுமா, 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னான். இப்போ எங்கள் கீழே நிறைய கேபிள் போதில் 7 கேபிள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது UAE, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன் இங்கே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக துபாய், அந்த கேபிள் அண்டர் சீ கேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அது அந்த கேபிளோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பேண்ட் விட்த்து போகுதில்ல, ஹை ஸ்பீடு பேண்ட் விட்த்து 5G இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்நெட் இருக்குல்ல, அது வந்து 2 விதத்தில் வருது நமக்கு. ஒன்று வந்து அண்டர் சீ கேபிள், அண்டர் வாட்டர் கேபிளில் வருது. இன்னொன்று வந்து நமக்கு மேலே பறக்கக்கூடிய சேட்டலைட்டில் இது வருது. சேட்டலைட் எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுது, இது எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சேட்டலைட் வந்து 5% கவர் ஆகுது. அண்டர் சீ கேபிள் தான் 95% கவர் ஆகுது. இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னாகும், அந்த 7 கேபிளோட கணக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 ட்ரில்லியன் US டாலர் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. பேங்க்லேருந்து, இதிலேருந்து நம்ம UPI மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, இதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன். அத்தனை டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஓவராலாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கேபிள் மூலமாக ஒரு நாளைக்கு 1100 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு நாளைக்கு. ஓகே, அந்த 7 கேபிளுக்கு வந்து நான் அந்த கேபிள் வந்து கட் பண்ணி விட்ருவேன்றாங்க. அல்லது அதை வந்து நாங்கள் சீஸ் பண்ணுவோன்றாங்க, க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ சீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில், ஏன்னா இந்த ஹார்மோஸ் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போகுது. ஓகே, நீ அதுக்கு வந்து வசூல் பண்ணுவோன்றாங்க. அது யார்கிட்ட தெரியுமில்ல, கூகுள், மெட்டா, இந்த மாதிரி க்ளவுடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பித்து யாரெல்லாம் 5 கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அத்தனை கம்பெனியும் எங்கள் கண்ட்ரோலில் வாங்கன்றாங்க ஈரான். சும்மா இருந்தோட சொரிஞ்சு விட்டா என்ன செய்வாங்க, இது வரைக்கும் சத்தமெல்லாம் போச்சுல்ல. அது தெருவில் படுத்துக்கிற நாயை வந்து சாதாரணமாக அதை வாட்டுக்கு வாட்டி பார்த்துட்டு விட்டுருவோம். அது வந்து போட்டு காலில் எத்துறதை கல்லை கொண்டு எறிஞ்சு என்ன ஆகும், விரட்டும். இது வந்து ஈரான் வந்து சும்மா கிடந்த நாய், அதை வந்து போட்டு அடித்து துவம்சம் பண்ணேன்னா என்ன செய்வாங்க, திரும்ப முழிச்சுக்கிட்டாங்க. இங்கே வா, ஒன்று அடிக்கிறேன். இப்போ கேபிளை கட் பண்ணி விட்டாங்கன்னா, இந்த கட் பண்ணுறது புதுசு இல்லை. 2024 ஏற்கனவே ஹவுத்தீஸ் வந்து அங்கே கட் பண்ணியிருக்காங்க. எங்கள் செங்கடலில் 3 தான் டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. டேமேஜ் பண்ணால்
அது எப்படி இப்போ கீழே அண்டர் வாட்டரில் போகுது இல்லையா, அது என்னென்னா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே அங்கே உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது தண்ணிக்குள்ளே. அதை பூரா அப்படியே தண்ணிக்கு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து அதை பூரா ரிப்பேர் பார்க்கணும். ரிப்பேர் பார்த்து திரும்ப தண்ணிக்குள்ளே போடணும். அந்த நேரத்தில் வந்து கப்பல் போக முடியாது, பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பாதிக்கப்பட்ட இந்த கேபிள்களை வந்து இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஒன்று இருக்குது. பெரிய ப்ராசஸ், சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகும். அது நீங்கள் டேட்டா படித்தா தெரியும். அதில் ஒரு கேபிளையும் உள்ளுக்குள்ளே அண்டர் வாட்டரில் வந்து நம்ம நீர் முங்கி போய் நம்ம வந்து உள்ளே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஆனால் அது எப்படி உள்ளுக்குள்ளே ரிப்பேர் பார்க்குறது இருக்குல்ல, அப்போ அந்த இடத்த பூரா வேக்கம் பண்ணி அதுக்கு உள்ள ஆட்கள் போய் அப்படின்னு இருக்குல்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ அந்த என்ன சொன்னா இது ஷேலோ ஒரு ஏரியா தான் அது. ஓகே, அந்த இதில் வந்து கட் பண்ணி விட்டாங்கன்னா டேமேஜ் பண்ணது ஈஸி. ஏன் தெரியுமில்ல, சில நேரத்தில் வந்து அந்த ஆங்கர் இருக்குல்ல, நங்கூரம், அந்த நங்கூரம் போய் பட்டாலே வந்து அது டேமேஜ் ஆகுது. ஏன்னா அது என்ன பண்ணாலும் அது வந்து அவ்வளோதான் அதோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, அதை வந்து நாங்கள் டேமேஜ் பண்ணிவிடுவோம், இல்லை நாங்கள் வந்து சீஸ் பண்ணுவோன்றாங்க. சீஸ் பண்ணுறது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, அது டெக்னிக்கல் வந்து தெரியல. ஓகே, சரி இப்படி வந்து சொல்லியிருக்காங்கல்ல. நாங்கள் அமெரிக்காவோட 5 கம்பெனி, அந்த 5 கம்பெனியும் மெஜாரிட்டி அவனுக்கான வருமானம் இருக்குல்ல, அது இங்கேருந்து நிறையா வருது, துபாயிலேருந்து. ஏன்னா துபாய் வந்து இதில் ஃபைனான்ஷியல் ஹப்பு. அப்போ துபாய் வந்து ஆடி போய் கிடக்காங்க. ஏற்கனவே வருமானம் இல்லை, அப்புறம் ஒரு இது ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு திருப்பி அடிக்கிறதுக்குன்னு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இப்போ 2800 ட்ரோன் அண்டு மிசைலை திருப்பி அடிக்கிறதுக்கு 2800 அடித்தா உடனே அடிக்காது. ஒரு ட்ரோன் வருது, ஒரு ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து மேலே போகுது, இது தப்பிச்சிருச்சா இன்னொன்று போகும், தப்பிச்சா இன்னொன்று போகும். அப்போது ஒரு மிசைலுக்கு, அடிக்க வர்ற மிசைலுக்கு திருப்பி தாக்குறது 2 அல்லது 3 மினிமம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 6500 மிசைல் வந்து போயிருக்கும். ஒரு மிசைல் வந்து $1 மில்லியன் வச்சுக்கோங்க. கணக்குனா சாதாரண கணக்கு இல்லை. அல்ல, அதை தான் பிரச்சனையே. இவங்களுடைய மொத்த சேவிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து 7 அரப்ஸ் நாடுகள்லேருந்து வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய செலவுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே ரொம்ப செலவாயிருச்சு. செலவுக்கு என்ன எடுக்க போனால் அமெரிக்கன் பேங்க் வந்து நோனோ இப்போ எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அவங்க பணம் வந்து பில்லியன் அண்ட் ட்ரில்லியனில் உள்ளே கிடக்கு. இப்போ அமெரிக்கன் பேங்க் தரமாட்டுறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா பின்வாங்கிறதா இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து பின்வாங்கிட்டு போயிட்டான்னா அமெரிக்காவோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. ஆனால் இவ்வளவு ஒரு வல்லரசாக இருக்கிறத மிகப்பெரிய ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் அந்த ஹர்முஸ் நீர்முனையை மட்டும் அமெரிக்காவால் ஒரு கைப்பற்ற முடியவே இல்லையா? அது என்ன? அது வெளிநாடு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிகிறதுக்காக சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், தாராபுரத்துலேயோ அல்லது பொள்ளாச்சிலையோ நம்ம முன்ன தெரியாது வச்சுக்கலாம். அந்த ஊரில் ஒருத்தரை போய் பிடிக்க போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவனுக்கு அந்த ஏரியா மூல முறுக்கு பூரா தெரியும். நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அப்போது அந்த இடத்துல வந்து அவனுக்கான ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து முதல்ல புரியாது. நம்ம வந்து பெரிய படையோடு போனால் கூட நம்மளை வந்து அடிப்பான் பார்த்தீங்களா. அப்படி அடிக்கும் போது தான் அஜுஜோ அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம வந்து வேறு இன்னொரு பெரிய படையை கொண்டு வந்தால் கூட அங்கே வந்து திருப்பி அவன் வந்து நம்ம 100 பேர் இருந்தாலும் அவன் 10 பேர் வந்து தாக்குற விதம் இருக்குல்ல. அந்த விதத்தில் ஹர்முஸ் வந்து அவன் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்குது. எப்படி போனால் அதை தாண்டி உள்ளே போகணும். அவனை வந்து அடித்து துவம்சம் பண்ணி அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணால் ஒழிய. ஆனால் என்ன ஒரு ஆகிப்போச்சுன்னா அந்த மக்கள் ஓரளவு வந்து 20-30% மக்கள் அந்த ரெஜிம் இருக்குல்ல, அந்த தலைமை மேலே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க. என்னடா இப்படி வறுமையில் இருக்கும், விலைவாசி ஏறி போச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இப்படியே சொல்லி அங்கே அந்த நாட்டு மக்கள் தொகை வந்து 9 கோடி பேர். ஒருவருக்கு 25-30% வந்து அதிருப்தியில் இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா அடித்த உடனே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எப்படி எங்கள் தலைவர் எப்படி அடிக்க போச்சு, எங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் எப்படி அடிக்க போச்சு, நீ யார் எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு அதிருப்தியில் இருந்தவங்க கூட எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது என்ன சொன்னாங்கன்னா அங்கே முஸ்தபா கமேனி இப்போ அவர் லீடர் வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் சொன்னது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் வாலண்டியர்ஸு எக்ஸ்ட்ரா எனக்கு வாங்க மிலிட்ரிக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏற்கனவே ஐஆர்ஜிசியில் இருக்கிற சீஃப் என்ன சொல்லாது தெரியுமா, ஏற்கனவே 1,10,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்து வச்சு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள். 1,10,00,000 பேர். அது ஏற்கனவே ஐஆர்ஜிசியில் வந்து ஒரு 6 லட்சம் பேர் இருக்காக சொல்கிறாங்க. அப்புறம் மிலிட்ரி தனி, அதில் வந்து பல லட்சம் பேர் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 1,10,00,000 பேர் பொதுமக்கள் நாங்கள் வர்றோன்றாங்க. எல்லாம் அரண்டு போனாங்க. அப்போது அந்த மக்களோட கல்ச்சர், அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, அது அவங்களோட உணர்வு. அப்போது நம்ம வந்து கூலிக்கு மாரடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து சுதந்திரம் என் நாடு என்னோடது அப்படின்னு வர்றதுக்கும் உணர்வு ரீதியாக போராடுறது வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது
கூலிக்கு வரவன் 2 பேர், இவன் ஒரு ஆள் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டு தானே? அந்த மாதிரி அங்கே வந்து பயங்கர ஒற்றுமைப்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி காமிச்சு விட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தோம். இப்போ வந்து போகிற கப்பலுக்கு கடல் மேலே மிதந்து போகிற கப்பலுக்கு வசூல் பண்ணு, கீழே போகிற கேபிளுக்கு வசூல் பண்ணு, சும்மா இருந்த சொரிஞ்சு விட்டு கடைசியில் வந்து குத்துதே கொடையதுன்னு சொல்லி ஏற்படுத்தி விட்டாங்க. இதுக்கெல்லாம் அத்தனைக்கும் காரணம் வந்து வேறு யாரும் இல்லை, ட்ரம்ப்பு. ட்ரம்ப்பை வந்து தூண்டி விட்டதில் முக்கியமான ஆள் ஒன்று பீட்டர் ஹெக்ஸெட், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இஸ்ரேலில் நெதன்யாகு. நெதன்யாகு என்ன பிரச்சனை? அந்த ஆளுக்கு வந்து சண்டை போட்டே இருந்தால் தான் ஜெயிலுக்கு போகாமல் இருப்பார். இல்லை, அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, வெகு விரைவில், வெறும்னா மேபி இன்னும் ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸ், அதில் வந்து நெதன்யாகு பதவி விட்டு இறங்குறாரு அல்லது இறக்கப்படுறாரு. பதவியை விட்டு தூக்குறாங்க, தூக்கிட்டு வேற ஆள் வர்றாங்க. பதவி விட்டு தூக்கியாச்சுன்னா அவர் வந்து அங்கே அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே அவர் மேலே அலிகேஷன் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. லஞ்சம், ஊழல், அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினது அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆள் வந்து நிரந்தர ஜெயில். இனி அந்த ஆளுக்கு வந்து அந்த ஆள் பேச்சு எடுபடாது அங்கே. ஏன்னா இது வந்து எப்போம்னா கிட்டத்தட்ட 2023 நவம்பர் டிசம்பரில் வந்து அநேகமாக அந்த ஆளோட பதவி போய் வேற ஆள் வந்திருக்கணும். அந்த பதவி போகாமல் இருக்கிறதான் கரெக்டாக இவங்க வந்து சேர்ந்தாங்க, ஹமாஸ் வந்து அடித்தாங்க, அதோட பிடிச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே லெபனானில் அடிக்கிறது, இந்த பக்கம் திரும்ப காசாவில் அடிக்கிறது அப்படின்னு அடிச்சிட்டு இருக்க காரணம் வந்து இன்னும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து போர் செஞ்சு நம்ம நாட்டை காப்பாற்றணும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா. அதைத்தான் வந்து என்னன்னா அமெரிக்காவை ரொம்ப தூண்டி விட்டு, அமெரிக்கா தூண்டி விடல. இந்த ஆள் வந்து ஏன் ரொம்ப இதாகிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எப்ஸ்டீன் ஃபைல். எப்ஸ்டீன் யாரு? அந்த ஆள் ஒரு யூதர். ட்ரம்ப் ஆடி இருக்க ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சு இல்லை. அந்த ஆள் மேலே அங்கே தலைக்கு நேரம் கத்தி தொங்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். நவம்பரில் அநேகமாக இது ஏதோ இன்னொரு எலெக்ஷன் வருது, அதில் வந்து தோத்துருவான்னு சொல்கிறாங்க. தோத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவரோட பதவிக்கே வந்து பிரச்சனை வந்துடும். ஏன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துச்சு அப்படின்னா அதிபர் வந்து இம்பீச் பண்ணி தூக்கிடுவாங்க. தூக்கியாச்சுன்னா ஜெயிலு தான். அப்படி இவங்களால இவ்வளோ தூரம் பாடாப்பட்டு இந்த பாகிஸ்தான்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்தது சார், அது இப்போ என்ன நிலைமையில இருக்கு? ஒரு நிலைமை கிடையாது. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை யார் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினது? ட்ரம்ப்பு சொல்லி, எப்பா என்னால் அங்கே சண்டை போட முடியாது, நீ கொஞ்சம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கொஞ்சம் டயத்தை அப்படின்னு இழுக்க வச்சது. இப்போ வந்து நான் சைனாவுக்கு போனாங்கல்ல, சைனாவுக்கு போய் என்னத்தை சாதிச்சாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தைவான் விவகாரத்தை பேசணும், ஹர்மோஸ் விவகாரத்தை பேசணும், இதை பேசணும், அதை பேசணும், ஒரு 5-6 ஐட்டத்தை கொண்டு போனாங்க. ஒன்றும் நடக்கலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு. என்னென்னா, எங்கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்கிக்கோங்க. சரி, வாங்கிக்கிறோம். அப்போது நாங்கள் வந்து ஈரான் அடிக்கும்போது உங்களுக்கு ஆயில் தேவை தானே, நாங்கள் வந்து குருடாயில் நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் ரேட்டு இங்கே பார்த்தா $45, $50, அங்கே பார்த்தா $110. அப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஆனாலும் சரி, ஓகே, நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே அது மட்டும் சம்மதிச்சாங்க. மற்ற எதுவும் பெருசாக சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லி தகவல். அப்போ அதுவும் மொத்த டீம் போனாங்கல்ல, டீம் போய் பார்த்தா டெஸ்லா காரு, பைடு காரு, டெஸ்லாவெல்லாம் தாண்டி நிற்கிறியா பைடு. அதுக்கப்புறம் டெஸ்லா காரோட பெரிய ப்ளஸ் என்ன சொன்னாங்க? ஆள் இல்லாத இதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சிட்டியில் வந்து ஆள் இல்லாத கார் ஓடிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. அது இப்போ வர்ற இது கொஞ்சம் காணொலியெல்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து அங்கே அமெரிக்கா வந்து ஒன்றுமே இல்லை, அது பழைய நகரம். ஓகே, முன்னாடி டெவலப் பண்ணதெல்லாம் பழைய நகரம். இது பார்த்தா புதுசாக டெவலப் பண்ண நகரம். 4 வழி, 6 வழி, 12 வழி சாலை வரைக்கும் சிட்டிக்குள்ளே, பில்டிங் உள்ளே வந்து ட்ரெயின் போகிறதுன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மேலே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஏரியாவாக இருக்குது. அப்போ கிரவுண்டு எவ்வளோ பெரிய கிரவுண்ட்னா அது வந்து 20 மாடி மேலே இருக்குது. அப்படி ஏகப்பட்ட விஷயங்களும் ஆச்சரிய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஓகே, ஒரு நாட்டை வந்து அதாவது என்ன சொன்னாங்க தெரியுமில்ல, ஷாங்காய் நினைக்கிறேன். ஆமாம், ஷாங்காய் வந்து பூமியில் இந்த நிறைய கட்டுமானம் கட்டினதுனால ஒரு 5 சென்டிமீட்டரா மில்லிமீட்டர் கீழே இறங்கியிருக்குன்றாங்க. மொத்த நகரம் கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டு, ஐயோ நம்ம சைனாவை என்னமோ நினச்சோம். இத்தனைக்கு வீடியோ பார்த்துருக்கலாம், ஆனால் நேராக போய் பார்க்குறாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு வந்து ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணி, எப்பா என் முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆட்டம் போடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து கப்சிப்புனாகி இங்கே போய் திருப்பி அடிக்க வந்தாங்கன்னா இதோட வந்து அமெரிக்கா இன்னும் காலி. ஈரான் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க தாக்குனீங்களா, நாங்க இந்த நாடுகளையும் தாக்குவோம். நாடுகள் மட்டும் இல்லை, அவன் கணக்கு என்ன தெரியுமில்ல, அவன்கிட்ட வந்து அங்கே பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்கு போனாங்கல்ல, அப்போ போகும்போது அப்பாஸ் ஆராய்ச்சியும் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற சபாநாயகரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் கையில் இன்னும் 15,000 மிசைல் இருக்குது. மிசைல் வந்து 1, 2 இல்லை, 15,000 மிசைல்னால் ஒவ்வொரு மிசைலும் இங்கே காஸ்ட் வந்து $1 பில்லியன், $2 பில்லியன், $3 மில்லியன் கணக்குன்னு வச்சிங்கன்னா 15,000 மில்லியன்.
அப்போ வந்து என்னடா இந்த வித்த காசை பூரா மக்களுக்கு சோறு போடாமல் வெறும் ஆயுதமாக செஞ்சு குவிச்சிங்களா அப்படின்னா, ஆமாம் ஆயுதம் தான் செஞ்சுருக்கோம். எங்கள் நாடை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 30,000 40,000 ட்ரோன் வச்சுருக்காங்களாம். ஒரு ட்ரோன் வந்து 21,000 $25,000 அப்படின்னு கணக்கு வச்சேன்னா 40,000 ட்ரோன் சொல்கிறாங்க. சில தரவுகள் பார்த்தீங்கன்னா 80,000 ட்ரோன்றாங்க. சிலது பார்த்தா ரெடியா எனி டைம் அப்படிங்குள்ள 20,000 ட்ரோன் ரெடியாக இருக்குன்றாங்க. அப்புறம் அத்தனையும் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அண்டர் கிரவுண்டு எவ்வளோ டீப்பில் இருக்குது அப்படின்னா, மலைக்கு மேலே கீழே வந்து குடஞ்சி வச்சுருக்காங்கல்ல, ஒரு 1200 1500 அடி கீழே இருக்காங்க மேலேருந்து. இவன் பங்கர் பஸ்ட் போட்டாச்சுன்னா எவ்வளோ போகும்? ஒரு 200 220 அடி கீழே இறங்கும். அது கீழே போகும். இவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது இப்போதைக்கு. என்ன பண்ணாலும் ஈரானை அழிக்க முடியாது. அது போக அங்கே உள்ளுக்குள்ளே இன்னொரு நகரம் வேறு வச்சுருக்காங்க ஈரானில். என்னென்னா நீங்கள் வந்து மேலே அணு ஆயுதம் போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு வெளியே வராமல் அங்கே வந்து இருக்கலான்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அணு ஆயுதம் போட்டால் கூட வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே அடித்தாங்கன்னா இமீடியட்டாக உங்களுடைய தளங்கள் மட்டும் தாக்க மாட்டோம். நான் துபாய், சவுதி அரேபியா ஆரம்பித்து அங்கே இருக்கிற முக்கியமான கட்டடங்கள் அது எல்லாத்தையும் போட்டு தாக்கி முடிச்சிருவோம். இஸ்ரேலை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 7-8 மிசைல் வந்து ஈரான்லேருந்து கிளம்பி அமெரிக்க நகரங்கள் அடிக்க போகுது. இது வரைக்கும் அமெரிக்க நகரம் யாரும் அடிக்கலை. ஆனால் என்ன நீ அடிச்சேன்னு வச்சுக்கேன், நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொரம்ஷாகர் 5 அது வந்து 13,000 கிலோமீட்டர் வரைக்கும், முன்னாடி 11,000 கிலோமீட்டருக்கு சோதிச்சிட்டாங்க. 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே வந்து ஈரான்லேருந்து அமெரிக்கா முக்கியமான நகரங்கள் வந்து 10,500 11,000 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. ஒரு 7-8 நகரத்தை அடிக்க போகிறோம். அது எப்படியே கொத்து குண்டுல அடிக்க போகிறோம். அந்த அளவுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் யாருன்னா சைனாவும் வடகொரியாவும். இந்த அளவுக்கு. அதனால் இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சதுக்கப்புறம் அடித்தா நம்ம காலி. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்க நகரங்களில் நகரத்துக்குள்ள இது வரைக்கும் வெளியிலேருந்து எந்த ஒரு மிசைலும் எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் வந்து அடிக்கலை இது வரைக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு ஐசிபிஎம் இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதை வச்சு ஒரே ஒரு மிசைல் வந்து அவன் உள்ளே அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அமெரிக்காவோட இறையாண்மை காலி. இது வரைக்கும் அடிக்காத வரைக்கும் நான் வந்து அப்படி நான் யார் தெரியுமாடா பேசிகிட்டு இருக்கலாம். ஒன்ஸ் வந்து பெரிய ரவுடி வந்து கன்னத்தில் ஒருத்தன் போய் ஓங்கி அரைஞ்சானா ஆகும்? உயிர் போகாது. கன்னத்தில் அரைஞ்சிட்டான். ஆனால் மான மரியாதை அது அவனோட இது கம்பீரமெல்லாம் போயிருதுல்ல. அமெரிக்கா சிட்டியில் நீ நியூயார்க்கோ வாஷிங்டன் டிசியோ அல்லது வேறு எந்த சிட்டியோன்னு வச்சுக்கங்க, ஒரு 50 மாகாணம் இருக்குது. 50 மாகாணத்தில் 50 சிட்டி இருக்காதா? ஏதாவது ஒரு சிட்டியில் ஈரான்ல இருந்தோ வடகொரியாவில் இருந்தோ சைனாவில் இருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டில் இருந்தோ ஒரே ஒரு ராக்கெட்டு மட்டும் போய் அங்கே போய் அடிச்சேன்னு வச்சுங்களேன், மிசைல் போய் அடித்தா அமெரிக்காவோட இறையாண்மை காலி. அதுக்கப்புறம் அவன் யாரும் நம்ப மாட்டாங்க. என்னமோ பெரிய இதாக சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இப்போ ஈரானை இப்போதைக்கு அடிக்கவே மாட்டாங்க. ஆனால் விடவும் மாட்டாங்க. என்ன அதாவது இந்த வெட்டு கத்தி இருக்குல்ல, அதை திருப்பி வச்சு வெட்டுறது. நேராக வெட்டினா இப்போ வெட்டி முடிச்சிடுவாங்க. திருப்பி வச்சா வந்து சாகவும் அடிக்க மாட்டாங்க, வெட்டவும் மாட்டாங்க, கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹர்மோஸையும் விட்டு கொடுக்குறதா இல்லை. அப்புறம் கேபிள் வந்து டைம் கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் எத்தனை நாள் டைம் தெரியல. பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து கேபிள் அதுக்கு வந்து சார்ஜ் என்னாச்சு எனக்கு கொடு, அதை வந்து யுவானில் கொடு, எப்படி டாலரில் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை வந்து அமெரிக்காவோட அந்த கம்பெனி மெட்டா கம்பெனி இருக்குல்ல, மெட்டா கூகுள் கம்பெனிக்கு என்ன பிரச்சனைனா, சரி நீ சார்ஜ் கேட்கல கொடுத்துட்றேன், எதில் கொடுப்பேன், யுவானில் கொடுக்கணும், அவன் டாலரில் கொடுப்பான், நீ யுவானில் மாற்றி கொடு எனக்கு, அது அமெரிக்காவில் அலோடு இல்லை. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ நீ வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியாது, காலி பண்ணி நீ. அப்படி வந்து ஒரு பேர்டு சிச்சுவேஷன் அமெரிக்காவுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு $140-150 வந்து இது போகும். ஆனால் என்னோட முக்கியமான கவலை என்னென்னா, இப்போது உரம் தட்டுப்பாடு வருது நமக்கு. இந்தியா தான் பெரிய இருக்கிறதுலே சம்மந்தமாக சண்டையே போடாமல் அது இருக்குது, அவைலபிள் இருக்குது இப்போது. ஏன்னா இவங்க கொடுக்குறாங்க, அங்கே ரஷ்யா வந்து கொடுக்குறாங்க. அதனால் அந்த கேஸ் இது வந்து ரஷ்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இது அங்கே மேலே ஏற ஏற ரஷ்யாவோட ரேட் இருக்குல்ல, முன்னாடி $45-48 கொடுத்தாங்க, $55 வரைக்கும் ரஷ்யா வந்து நம்ம கொடுத்தாங்க. ஓகே, அது வந்து இப்போ $100 கொடுக்குறாங்களாம். டபுள் ஆயிடுச்சுல. நம்ம ரிசர்வ் இருக்குல்ல, இந்த ரிசர்வ் வந்து அப்படியே நம்ம வந்து முன்னாடியே 10 லட்சம் பேரல் வாங்கினது பதிலாக அதை வந்து அதே விலைக்கு இப்போ 5 லட்சம் பேரல் வாங்க முடியும். அப்போ என்ன, நம்ம ரிசர்வ் போயிருமே. அப்போ என்னாகும், நம்ம பொதுமக்கள் தலையில் இப்போ $3.14 பெட்ரோலுக்கு ஏற்றுறது பதிலாக இனி வந்து $15 ஏற்றுவாங்க, $20 ஏற்றுவாங்க. இன்றைக்கி உள்ள கணக்குக்கு அவங்களுக்கு நம்மளுடைய இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, பெட்ரோல் நிறுவனங்கள், அது வந்து $115 $120 விலை வச்சா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இன்றைக்கி $110 வாங்குகிற நேரத்தில். ஆனால் இப்போதைக்கு பழைய இது வச்சுருக்காங்கல்ல, அதனால் அதை வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த டேக்ஸ் எல்லாம் குறைச்சி ரேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணாமல் என்ன பண்ணாங்க, $3 ஏறுது, அப்புறம் ஒரு $1 ஏறுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. எப்படின்னு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா $120 நிற்கும்.
கேஸு தட்டுப்பாடு வந்து இன்னும் பெருசா இடையில வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் பெருசாக இல்லை. யுஏஇ வந்து இங்கே இதுலேருந்து ஃபுஜேரா வழியே கொடுக்குறதா சொன்னாங்க. ஃபுஜேராலாம் போட்டு 2 அடி அடிச்சிருக்காங்க. அங்கே ஈரான் அடிச்சிருக்காங்க. ஈரான் பேரை சொல்லி இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஓ ஆமாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பரக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் அணுமின் நிலையம் இருக்குல்ல யுஏஇயில், ம் ம் அதில் வந்து 2 ட்ரோன் அடிச்சதில்ல. அது அடிச்சதுன்னா ஈராக்லேருந்து வந்ததான். ஆமாம். அப்புறம் கடந்த ஒரு 4 நாளாக சவுதி அரேபியாவில் 6 ட்ரோன் போயிருக்கு. அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா ஈராக்லேருந்து போயிருக்கு. ஈராக்கில் இருக்கிற இவன் ரகசிய தளம் வச்சுருக்காங்க இஸ்ரேலு. இஸ்ரேல் அங்கே வச்சு ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஈரான் அடிக்குது ஈரான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஷாஹித் ட்ரோனுக்கு தெரியும். அவன் ட்ரோன் செஞ்சு அதில் ஷாஹிதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்ட முடியாதா? ஸ்டிக்கர் ஒட்டி அடிக்கிறாங்க. ஆமாம். கேட்டால் ஈரான்லேருந்து வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் ஈரான் மேலே சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லி முனைப்பாக இருக்காங்க. ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. முன்னாடிலாம் கண்டுபிடிக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது. அவன் சொன்னால் அவன் பத்திரிகை செய்தி அவன் சொல்கிறது தான் செய்தி. எல்லாமே அவன் சொல்கிறது. இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் எல்லாமே இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற இடத்துல இவன் இஸ்ரேல் வந்து தடுமாறுறாங்க. அமெரிக்கா வந்து மாட்டிக்கிட்டோம்னா எப்படி வெளியே வர்றது? அதுக்கு இப்போ வந்து அடிக்கணும். ஆக்சுவலாக முந்தா நாள் ஈரானை பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கணும். ஆனால் கடைசி திடீர்னு என்ன பண்ணிட்டார் அவர், அந்த ட்ரூத் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டார் வந்து, ஒரு 3 பேர் வந்து என்னை வந்து தேவர் பெக்கிங் என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்கேன். யார்? சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ. இந்த 3 நாட்டோட அதிபர்களும் ஓகே. ஒரு ஷேக் முகமது பின் சுல்மான் எம்பிஎஸ் இருக்கார் இல்லையா, சல்மானா அவர் எம்பிஎஸ். இப்போ இங்கே வந்து அபுதாபி ரூலர், ஆமா ம் அங்கே வந்து கத்தார் ரூலர் அல்தானி, எல்லாம் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அதனால் நான் தள்ளி வச்சுருக்கேன். யார் கெஞ்சறெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து பீஸ் டாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க, நீ தான் பெரிய ரவுடியாச்சே, வந்து பாடுறா, அடிச்சு பாரு. நீங்கள் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பித்தேன்னா எல்லாரும் சோழி முடிஞ்சிருச்சு. நான் மொத்த ஏரியாவும் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன நீ அடிக்க போகிற எப்படியும் நான் விட மாட்டேன். இங்கே இஸ்ரேலை டோட்டலாக காலி பண்ணிடுறேன், துபாயை காலி பண்ணிடுறேன். ஏன்னா துபாய் தான் வந்து அடுத்த ஹப்பு, முக்கியமான ஹப்பு நம்ம ஈவன் இவங்களுக்கு எதிராக கூட. அதனால் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ வந்து பாரு. தொட்டா இங்கே எல்லாம் கெட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்தால் ஒரு 7-8 மிசைல் வந்து அமெரிக்க நகரங்கள் நோக்கி போகும். அதை ரிட்டாலியேட் பண்ணவும் முடியாதுன்றாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் மேலே போச்சு அப்படின்னா. போயிடுச்சுன்னா ஒன்றும் ஏன்னா அது நம்ம அந்த இந்த அட்மாஸ்பியரில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறி போய் அதுக்கப்புறம் போகுது. அதோட ஸ்பீடு வந்து ஒரு 15-16 மாக் அப்படின்றாங்க. அது வந்து நம்ம ஸ்பீடு ஒளியோட ஸ்பீடு அதில் வந்து 16 மடங்கு பெருசு. ஏன்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கும்போது புவியீர்ப்பு விசையில் வரக்கூடிய வேகத்தில் அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் இடையில அங்கே அந்த நகரங்களுக்கு மேலே வரும்போது தடுத்தா கூட அந்த மூக்கு வந்து விரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 80-100 கொத்து குண்டு மாதிரி பறந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு குண்டு வந்து 30 கிலோ 40 கிலோ வெடிபொருள் இருந்துச்சுன்னா என்னத்துக்காகும்? மொத்த நகரமும் அங்கங்கே அடி அடின்னு அடித்து காலியாயிருமே ஒரே ஒரு மிசைலில். 7-8 மிசைல் போச்சுன்னா அப்படி போயிடுச்சு அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு மொத்த ஆட்டம் காலியாயிரும். அடிக்காமல் இருக்கிற வரைக்கும் தூரத்துலேருந்து மிரட்டுற வரைக்கும் ஓகே தான். அவன் நாட்டை காலி பண்ணிட்டான்னு சொல்லி முடிஞ்சிடும். அதனால ஒரு பெரிய சிக்கல் அமெரிக்காவுக்கு வந்து அதை புலிவாலை பிடிச்ச கதை பிடிச்சிட்டோம், எப்படா விடுறது? அதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த அமெரிக்காவிலையும் விலைவாசி எல்லாம் கடுமையா ஏறிடுது. பயங்கரமாக இருக்குங்க. அமெரிக்காவில் விலைவாசி வந்து இப்போ பெட்ரோல் விலைவாசி கேசோலின்னு சொல்லுவாங்களா அங்கே $5.5 $6 வந்து டேட்டாலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில இடங்களில் வந்து சில மாகாணங்களில் என்ன இன்னும் $3 $3.5 ஏன்னா அவங்களே ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க போல இருக்குது. அதில் டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா $5.5 வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே வந்து கேலன் ஒரு கேலனுக்கு வந்து 4 லிட்டர் வரும். இதே யூகே கேலன்னா 4.5 லிட்டர் வரும். அந்த 2 பேருக்கும் அந்த வித்தியாசம் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதில் சப்போஸ் நம்ம சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற மக்கள் உடனே பின்னூட்டத்தை சொல்லிடுவாங்க. ஓகே. 3.785 லிட்டர் ஒரு கேலன் அப்படிங்கிறது இங்கே வந்து 4.5 லிட்டர் யூகேவோடது. ஸோ இதுக்கு வந்து $2.85 இருந்தது, இப்போ வந்து $5.5 $6 அப்படி வந்திருக்கு. அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக பொருட்கள் விலையேறும்ல. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகக்கூடிய இது கப்பலுக்கான இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான டீசல் அதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான அளவுக்கு வந்து ரேட் ஏறி இருக்குது. அப்போ ரேட் ஏறிச்சுன்னா முன்ன விட இப்போ அதிகமாக அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ரேட்டு ஏறி இருக்குது. அந்த மக்களோட வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கடன் உள்நாட்டிலேருந்தே, ஏன்னா அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறதோ அந்த டெவலப்மெண்ட் ஒன்றும் பெருசாக கிடையாது. கடன் வெளியில் வாங்கணும். அந்த கடனை வந்து முன்னாடி சைனா கொடுத்தான், ஜப்பான் கொடுத்தான், யூகே அந்த மாதிரி யூரோப் கொடுத்தாங்க. இவங்க யாருமே இப்போ கொடுக்க தயாராக இல்லை. அமெரிக்காவுக்கு $37 ட்ரில்லியன் கடன். அதுக்கு வந்து வட்டி கட்டணும். வட்டி கட்டுறதுக்கு முன்னாடி 5.5 ரேஞ்சுக்கு வட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து அதுலேருந்து வந்து ஒரு 8% வரைக்கும் வட்டி அந்த பாண்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. 8%க்கு ஒரு கவர்மெண்ட் வட்டி கட்டினா என்ன ஆகும்? கவர்மெண்ட் திவாலாயிரும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கா சொன்னாங்க.
அதுக்கான தரவு இன்னும் கிடைக்கல. ஆனால் 8%. ஓ. நீங்கள் நார்மலாக கவர்மெண்ட் வந்து பாண்டு விநியோகம் பண்ணி 4% வட்டி கொடுத்தான்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி தப்பிக்கும். 4% தாண்டி போனாலே கஷ்டம். 8% என்ன ஆகும்? கவர்மெண்ட் திவால் ஆயிரும். அங்கே அப்படி ஒரு சிக்கல். அப்புறம் 34 கோடி பேர் மக்கள் அங்கே இருக்காங்க. அதில் 6 கோடி பேர் பக்கம் வந்து இன்னும் ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடுக்கே இல்லாமல் வறுமையில் இருக்காங்க. வீடற்றவர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கலிஃபோர்னியா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி பெரிய அந்த டேட்டாலாம் எடுத்தோம்னா அமெரிக்காங்கிறது ஒரு பெருசாக பார்ப்போம்ல, அது மாதிரி இல்லை அமெரிக்கா. சரி, இதுக்கே அமெரிக்காவுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னா ஈரான்ல வெகுஜன மக்களுடைய சூழல் பயங்கர பாதிப்புங்க. வெகுஜன மக்கள் வந்து இங்கே சாதாரண பாதிப்பு இல்லை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அமெரிக்கா வந்து பாதிப்பு இப்போ ரொம்ப அதிகம். இவன் வந்து 47 வருஷம் பாதிப்பில் தான் இருக்காங்க. வறுமையிலே இருந்து பழகினவனுக்கு வறுமை ஓகே தான். அந்த மார்கழியில் குளிச்சு பாரு, இப்போ குளிர் பழகி போகும். அது மாதிரி வறுமையிலே இருந்து பார்த்தா வறுமை பழகி போயிடும். 47 வருஷமாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல முடிவு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ முடிவுக்கு வருது. ஆனால் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வசந்த காலம் தான். ஏன் தெரியுமா? இது வந்து நம்பர் 1 மழை பெஞ்சிருச்சு. ஓகே, இனி வந்து டேமெல்லாம் தண்ணி நிறைய நிறைஞ்சிருச்சு. ஓகே, இனி வந்து அவன் வந்து தஜிகிஸ்தானா கசகஸ்தானாந்து வரக்கூடிய அந்த பைப் லைனை அடித்தா கூட இங்கே பிரச்சனை இல்லை, டேமில் தண்ணி இருக்குது. நம்பர் 2 வந்து ஹர்மோஸில் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஆமாம், என்ன வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹர்மோஸ்லேருந்து வரக்கூடிய மேலே போகிற கப்பலுக்கும் வசூல் பண்ணுவோம், கீழே போகிற கேபிளுக்கும் வசூல் பண்ணுவோம்னா அவனுக்கு வந்து ரெட்டை லாபம் வந்துருச்சு. அது இல்லாமல் பெட்ரோல் ப்ராடக்ட் இது இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ரேட்டு வேறு ஏறி இருக்குல்ல. முன்ன வந்து தெரியாமல் விற்று பண்ணும்போதே இவ்வளோ காசு வச்சு இவ்வளோ ஆயுதங்கள் பண்ணாங்க. இப்போ வெளியில் வந்து இஷ்டத்துக்கு விற்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? $100 இல்லை, என்கிட்ட $100 $80 தரையா அப்படி சொன்னால் கூட அவனுக்கான வருமானம் இருக்குல்ல. இப்போ வந்து நோ டாலர், ஒன்லி ரியால், இது ஈரானி ரியால். ஓகே, அல்லது யுவானில் கொடு, அல்லது இந்தியன் ரூபியில் கொடு, இல்லை ரூபிளில் கொடு, இல்லை சவுதி அரேபியா கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க, அப்போ சவுதி ரியாலில் கொடு அப்படின்னு ரொம்ப எதில் கொடுத்தாலும் சரி, டாலரில் மட்டும் வேண்டாம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. நோ டாலர், டாலரைசேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு சூழல். அதனால் ஈரான் வந்து இனிமே வசந்த காலம் இது. ஆனால் மக்கள் வந்து இப்போ வரைக்கும் அங்கே சொத்துக்கு சிங்கடிக்கிறாங்க. ஈரானில் எப்படிங்க இருக்கும்? அங்கே வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல். அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அங்கேருந்து கொஞ்சம் காய்கறி மற்ற ஐட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்புறம் இந்த பக்கம் துபாயிலேருந்து இங்கே விளையக்கூடிய காய்கறிகள் வந்து துபாய்க்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு நிறையா. அதெல்லாம் இப்போ ஸ்டாப்பு, எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ துபாய் வந்து அங்கே இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, காய்கறிகள் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேயும் பிரச்சனை வரும். இந்த ஹர்மோஸ் வந்து இதே மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுன்னா. ஆனால் என்னென்னா இது ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் போனால் எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் நீடிக்கும். அப்புறம் சண்டை போட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கணக்கில் அமெரிக்கா வந்து விலைக்கு போகணும். அமெரிக்கா ஒன்ஸ் விலைக்கு போயிட்டான்னு, சண்டை போட்டோ போடாமலோ விலைக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், இஸ்ரேல் அவுட்டு. இஸ்ரேல் பழைய மாதிரி வந்து நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது வர முடியாது. டாம் அண்ட் ஜெரியில் டாம் மாதிரி வர முடியாது, ஜெரி மாதிரி வர முடியாது. அடிச்சு போடுவாங்க. சுற்றியே வந்து இருக்கிற அவ்வளோ பேர் வெறியோடு இருக்காங்க, அடிச்சு போடுவாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. இனி சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணானே எல்லாம் மாறிடுவாங்க. இப்போ சவுதி அரேபியா வந்து முந்தானில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் வந்து உங்களே காப்பாற்றிக்க முடியல, உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு. சவுதி அரேபியா வேற என்ன வேணும்? அவன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னா தான் அவன் சவுதியில் விளையிற ஆயில் இருக்குல்ல, அதை பூரா வந்து யுவான்லேயும் மற்ற கரன்சிலையும் விற்பானே. அதனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் 2026 நம்ம இது ஜோசிகார சொல்கிற மாதிரி சொல்லியாச்சுன்னா 2026 இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப மோசமான காலம். ஓகே, ஈரானுக்கு வந்து மோசமான காலமாக இருந்து இனி நல்ல காலமாக வருது. இதில் மொத்தத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அடையிறது சைனா. ஓகே, சண்டையே போடாமல் சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனைக்கு உள்ளாகிறது இந்தியா. இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. ஆனால் இந்தியாவுக்கு வந்து நிறைய பிரச்சனை, எல்லா விதமான ஃபெர்டிலைசர் பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து இப்போ பெட்ரோல் டீசல் பெரிய பிரச்சனை வர, அந்த ரேட் ஏறும். நான் ரேட் ஏச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலைவாசி ஏறும். விலைவாசி ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? வாங்குகிற சக்தி. இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து மாதம் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கிது. வீட்டு வாடகை அது இதெல்லாம் சேர்த்து மாதம் வந்து 1000-2000 மிச்சம் கொடுத்துறதே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு காய்ச்சல் தலைவலி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து டாக்டர் கொடுத்துற சரியாக போயிடுது. இப்போது நமக்கு விலைவாசி, நமக்கு வீட்டு வாடகை வந்து அடுத்த வருஷம் ஏற்றிடுவாங்க. எப்படியும் 30,000 பாரு, எனக்கு 40,000 செலவாகுது. இன்னும் 10,000 எங்கே போகிறது? ரெகுலராக இருந்தால் மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு.
அது போக கம்பெனி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு 30,000 கொடுக்குறதே அதிகமாக தெரியுது. இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்குறது? அப்போது 100 பேருக்கு இடத்துல ஒரு 20 பேரை வேலையை விட்டு தூக்கு. வேலை வாய்ப்பின்மை இந்தியாவிலேயும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு பிரச்சனை. ஏன்னா ஐடி கம்பெனி ஒரு பக்கம், ஐடி கம்பெனி ரொம்ப கம்மி தான், சொற்பம் தான். ஆனால் ஜெனரல் வேலைவாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபெர்டிலைசர் வந்து சேரலைன்னா அங்கே வேலைவாய்ப்பு குறைஞ்சிரும். ஒரு 2 கோடி ஏக்கரில் வந்து பயிர் பண்ணுறது பதிலாக இது இல்லை, ஃபெர்டிலைசர் இல்லை, 1,50 கோடி தான் பயிர் பண்ணுறோம். 1/2 கோடி ஏக்கர் இருக்கு இல்லையா, 50 லட்சம் ஏக்கரில் வந்து வேலை பார்க்குற ஆட்களுக்கான வேலை இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்கனவே வந்து கடப்பில் போட்டாங்க. எல்லாமே பிரச்சனை இருக்குது இப்போ. ஆனால் நல்ல விதமாக வரணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சரிங்க. ஆமாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.